எஃப்எம்சிக்குள்ளே வர எல்லா மெம்பர்ஸுமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. இந்த எஃப்எம்சி வந்து பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுல 2 வகையான மக்கள் இருப்பாங்க ரைட். பிஸ்னஸை வந்து ஜஸ்ட் ஒரு பிழப்புக்காக பண்ணுறவங்க, ஒரு லிவிங்காக பண்ணுறவங்க, சர்வைவலுக்காக பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதாவது மற்றவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கீழே நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து சர்வைவலுக்காக பண்ணுறது. இது வந்து அதை வந்து நம்ம கம்யூனிட்டியில் மீடியாக்கர்ஸ்னு சொல்லுவோம். மீடியாக்கர்ஸ்னால் சாதாரணமான மக்கள். அது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது, ஜென்ரலாக பார்த்தா தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் தப்பு. ஏன்? பிகாஸ் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி இல்லையா, மீடியாக்கர்ஸ் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி கிடையாது. ஸோ அதனால் மீடியாக்கர்ஸை மட்டுமே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு இந்த கம்யூனிட்டி வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது. அதுவும் போக ஒரு ஷார்ட் டேர்ம் உண்டான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு என்னோடய ஸ்டாஃப் வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க, இப்போ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்து எனக்கு கடன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐ மீன் ஷார்ட் டேர்ம், நான் சின்ன ப்ராப்ளம்னு சொல்லவில்லை, ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம் வந்து எஃப்எம்சி கிடையாது. எஃப்எம்சி இஸ் ஃபார் லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்முக்கு உண்டான ஒரு பாத். இது வந்து கெட் ரிச் குயிக் ஸ்கீமோ அந்த ஒரு இது நம்ம அந்த ஆட்டிடியூட் நம்ம கம்யூனிட்டியில் கிடையாது. இட்ஸ் லாங் டேர்ம். இது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ப்ரிண்ட் அப்படின்னா ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பீடாக தான் ஓடியாகணும். ஆனால் நம்ம கம்யூனிட்டி இஸ் ஃபார் மேரத்தான். பிஸ்னஸை மேரத்தான் மாதிரி பார்க்குறவங்க, லாங் டேர்ம் பேசிஸில் விஷன் நோக்கி போகிறவங்க. இட் வில் டேக் சம் டைம். அதனால தான் குயிக் சக்ஸஸ் இந்த கம்யூனிட்டியில் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறதில்ல, என்கரேஜும் பண்ணுறதில்ல. அண்ட் ஒன்லி ஃபார் லாங் டேர்ம் பேசிஸ். அதுவும் போக நான் ஆல்ரெடி சொன்ன மீடியாக்கர்ஸ், இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்டர்பிரினர்ஸ் வந்து ஃபார்ச்சூனர்ஸ். அப்படின்னா ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் இருக்கிறவங்க அல்லது ஃபார்ச்சூனர் ஆகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க. ஸோ ஃபார்ச்சூனர் அப்படின்னா என்னென்னா, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கொடுக்குற சொல்யூஷனை அவங்க ப்ராடக்ட் மூலிமாவோ அவங்க சர்வீஸ் மூலிமாவோ பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்களோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணால் தானே கொடுக்க முடியும் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு கிளாரிட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எஃப்எம்சியோட 5 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி எடுத்துக்கணும், கல்ச்சர், அதுக்கப்புறம் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும், பர்சனல் பிராண்டிங், அதுக்கப்புறம் ஈகோ சிஸ்டம் க்ரியேஷன். இது நம்ம எஃப்எம்சியில் அது தெரிஞ்ச ஒரு ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற 5 ஸ்டெப்ஸ். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும். இட் வில் டேக் சம் டைம். அதனால் இமீடியட்டாக அப்படிங்கிறது எந்த ப்ராமிஸும் நம்ம பண்ணுறது கிடையாது. அது போக இது எல்லாத்துக்குமே செட்டும் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாக, அந்தளவுக்கு டிசிப்ளினாக, கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்தினாலையும் முடியாது. ஏன்னா சிலருக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ரொம்ப ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உள்ளே வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக செட் ஆகும். எப்போன்னா நிறைய பேர்த்துக்கு செட் ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வரும்போது நம்மளும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கமே, நம்மளும் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளும் இதெல்லாத்தையும் சரி இனிமேனாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்பாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் கம் பேக். அண்ட் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அண்டு ஃபார்ச்சூனர்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம கம்யூனிட்டியோட அப்ஜெக்டிவ். ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு சூழலை க்ரியேட் பண்ணுறது. அதாவது என்னென்ன, எப்படி ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணணும்னு தானே கேட்குறீங்க. ஸோ எப்படி ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணணும்னா அதான் நான் சொல்கிறேன், ஈகோ சிஸ்டம் க்ரியேஷன். நம்மளோட அல்டிமேட் எய்மே வந்து ஈகோ சிஸ்டம் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் அந்த பிஸ்னஸில் ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு சூழலை க்ரியேட் பண்ண முடியும். இவங்ககிட்ட தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. அது என்ன அந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிரான்ச்சஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகும். ரைட், பிரான்ச்சஸ். இப்போ வந்து சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் க்ரியேட் பண்ணலாம், நாட் பிரான்ச்சஸ். ஃப்ரான்ச்சைஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணலாம். இதே வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னா வந்து நிறைய பிரான்ச்சஸ் க்ரியேட் பண்ணலாம். அதே வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா நிறைய டீலர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணலாம். இதே எந்த பிஸ்னஸ்னாலுமே ஆன்லைன் சென்ட்ரிக்காக ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதற்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பிஸ்னஸோட பொட்டன்ஷியல் அளவுக்கு பிஸ்னஸை வளர்க்க முடியும். ஏன்னா 2 வகையாக இருக்குது. பிஸ்னஸ் ஓனரோட அளவுக்கு வளர்க்குறாங்களா, இல்லை பிஸ்னஸோட பொட்டன்ஷியல் அளவுக்கு பிஸ்னஸை வளர்க்குறாங்களாங்கிறது வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்ன சார் பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஓனரோட அளவுக்கு வளரும்னா பெரும்பாலான பிஸ்னஸ் ஓனரோட அளவுக்கு தான் வளரும். ஏன்னா அவர் வந்து சில டைம் எனர்ஜி கம்மியாக இருப்பார், சில டைம் ரொம்ப அதிகமான எனர்ஜியாக இருப்பார். இது மாறிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மாறும். அண்ட் வராக்கடன், இந்த வராத அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். நிறையா இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம். சில இடத்துல பெரிய ஒரு லாபம் வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வரலாம்.
அப்போ எனர்ஜி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பெரும்பாலான என்டர்பிரனர்ஸ் அவங்களோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரைட்? அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து பிஸி பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு பிஸினஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருப்பாங்க. அதனால் செல்ஃப் க்ரோத் வந்து அவங்க வந்து பெரும்பாலான மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அண்ட் யாருக்கு வந்து ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ண முடியும்னா, யார் வந்து அவங்க பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதை விட அவங்க மேலே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் அடுத்த லெவலுக்கு அந்த அந்த இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துறதில்ல, யாருக்கு எதுக்கு தகுதி இருக்கோ அதை தான் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டால் போதும் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழல் தான் இந்த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அண்டு அந்த ஈகோ சிஸ்டம்னா என்னென்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பிரான்ச்சஸ் ஆன்லைன் அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறதுனா, நம்ம யார்கிட்ட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட போய் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே சர்வைவலுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் எப்போவுமே கிளைண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, புதுசான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எல்லா ஒர்க்ஸும் நம்ம வந்து கற்றுக்கணும், உள்ளே இறங்கி டீப்பாக ஒர்க் பண்ணணும். எடுத்த உடனேயே நம்ம சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ ஸ்டார்டிங் ஃபேஸில் நம்ம நிறைய நேரம் பிஸ்னஸில் இருக்கணும். ஆனால் பெரும்பாலான மக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட பிஸ்னஸ்குள்ளேயே இருக்காங்க. பிஸ்னஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஓனரோட பொட்டென்ஷியல் அளவுக்கு தான் பிஸ்னஸ் வளரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓனரோட பொட்டென்ஷியல் அளவுக்கு வளர்ந்தால் நல்லது. அந்த குழந்தை வந்து எப்போ வந்து அம்மா பேரண்ட்ஸோட அரவணைப்பில் எப்போ இருக்குன்னா, ஒரு வயசு வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்பா அம்மா பொத்தி வச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி அளவுக்கு வளர முடியாது இல்லையா? அது திரும்ப பேரண்ட்ஸோட இதுக்கு தகுந்த மாதிரி தான், டாமினேஷன் தகுந்த மாதிரி தான் இருக்கலாம் மேபி. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸையும் ஒரு லெவலுக்கு தான் நம்ம ஓனர் வந்து அங்கே இருக்கணுமே ஒழிய, அந்த பிஸ்னஸ் எப்போவுமே கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னா பண்ணணும். அப்படி பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிஸ்டம் தான் க்ரியேட் பண்ணுமே ஒழிய, கூடவே இருந்து எல்லாமே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர்த்துனால அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதற்கு உண்டான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, பிஸ்னஸ்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ். வெளியே வருதுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரதில்லை, சிஸ்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியோட மேஜரான ஒரு விஷயங்கள். அது ஈகோ சிஸ்டம் க்ரியேஷன் பண்ணுறதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அந்த ஈகோ சிஸ்டம் வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கணும். ஆனால் ஈகோ சிஸ்டமை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி, நம்ம க்ரியேட் பண்ணால் வேறு யார் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு எக்ஸாம்பிள் என்னோட மென்டார்கிட்ட இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் எனக்கு ரொம்ப பாதித்த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பம்பிள் பீ. ஓகே, இந்த பம்பிள் பீயோட கான்செப்ட் வந்து மிஸ்டர் பிளேர் சிங்கர், என்னோட ஒன் ஆஃப் மை மென்டார் மிஸ்டர் பிளேர் சிங்கர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த பம்பிள் பீ வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு பூ விட்டு இன்னொரு பூ விட்டு மாறிட்டே இருக்கும். எதுக்குன்னா அது வந்து ஹனி எடுக்கிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும். ஹனி எடுக்கிறதுக்கு தான் அது போகுது. ஆனால் அந்த உடம்பில் அந்த பூவில் இருக்கிற அந்த பாலிகிரெயின்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும். அடுத்த பூவுக்கு போகும்போது அந்த பாலிகிரெயின்ஸ் அந்த பூவுக்கு மாறி அது மலரந்த சேர்க்கையாகி பாலினேஷன் நடக்கும், மலரந்த சேர்க்கை. அதனால் ஒரு என்விரான்மெண்ட்டே க்ரியேட் ஆகும், ஒரு சூழலே பெருசாக ஒன்று க்ரியேட் ஆகும், என்விரான்மெண்ட். ஆனால் அந்த பம்பிள் பீ இருக்குங்கன்னா, அந்த தேனி, அதுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் வந்து ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை பம்பிள் பீ போய் ஈகோ சிஸ்டமை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுனா அதுவாக நேச்சராக ஆகிற அளவுக்கு அதனால் பண்ண முடியாது, ரைட்? ஏன்னா பம்பிள் பீயோட அளவுக்கு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது, நேச்சரோட அளவுக்கு தான் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அப்போனா அது இன்னும் பெருசாக க்ரியேட் ஆகும். அப்போது என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது நேச்சர். அது நேச்சுரலாக ஆகணும். ஆர்டிஃபிஷியலாக ஆனால் அது அந்தளவுக்கு இருக்காது, எஃபெக்டிவாக பவர்ஃபுல்லாக இருக்காது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, ஹனி பீக்கு ஹனி தான் ஹனி, ஆனால் நமக்கு ஹனி இஸ் மணி, ரைட்? ஸோ மணி எப்போ வரும்? நம்ம பெட்டரான சர்வீஸ், பெட்டரான ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மணி வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்? அப்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்து மணி கிடையாது. அண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் இஸ் த சொல்யூஷன். என்ன ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமுக்கு பெட்டரான சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, அந்த ப்ராப்ளமுக்கு இங்கே எந்த அளவுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போது இங்கே
ஹனி இஸ் மணி அண்ட் மணி லைஸ் ஆன் த சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அது இம்ப்ரூவ் பண்ணணும், லேர்ன் பண்ணி பெட்டராக நம்ம பண்ணும்போது நம்ம மேலே பட்டு நம்மளை சுற்றிலையும் ஒரு என்விரான்மெண்ட் அதுவாக க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேட் ஆகிற என்விரான்மெண்ட் தான் அந்த ஈகோ சிஸ்டம்னு நான் சொல்கிறேன். அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் மைண்டில் இருந்தால் போதும். ஆனால் எப்போவுமே அதை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. சொல்யூஷனை பெட்டராக்கிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஈகோ சிஸ்டம் க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், ரைட்? ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ண தயாராக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு ஃபோக்கஸ் நம்ம பண்ணும்போது யாருனாலையுமே அதை க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணுற ஒரு ஈகோ சிஸ்டம் தான் நமக்கு ஒரு ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு நம்ம கம்யூனிட்டியில் ஃபார்ச்சூனராக மாறுறது வந்து ஒரு ரிச்சாக மாறுறது வேறு, ஃபார்ச்சூனராக மாறுறது வேறு. காசு பணம் அதிகமாக வந்தால் ரிச். உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு அப்பாவோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி, அது திடீர்னு சேல் ஆகுது, திடீர்னு பல கோடிகள் வருது. அப்போ நீங்கள் வந்து கோடீஸ்வரனான்னு கேட்டால் ஆமாம் கோடீஸ்வரன், ரிச் பர்சனாக மாறலாம். ஆனால் ரிச் ஆகிறது எல்லாமே ஃபார்ச்சூனர் கிடையாது. நம்ம கம்யூனிட்டியில் காசு பணம் சம்பாதிக்கிறது ஃபார்ச்சூனர் கிடையாது. ஃபார்ச்சூனருக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிறது அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ராப்ளமை பெட்டராக சொல்யூஷன் கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணணும், சக்ஸஸாக மாறி சக்ஸஸை ஹாப்பினஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிற பல ஃபிலாசபிஸ் நிறையா விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் த மெயின் ரீசன் வை மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரினர்ஸ் தோஸ் ஹூ ஆர் சீரியஸ் இன் த பிஸ்னஸ் க்ரோத்தில் சீரியஸாக இருக்கிறவங்க மட்டுமே இந்த கம்யூனிட்டியில் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரைக்காக வரவங்க வந்து நான் தான் சொல்கிறேனே, இப்போதைக்கு ஒர்க் ஆகாது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் லேட்டர் தே வில் ஸ்டார்ட். அவங்க மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த அந்த நடக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஆசை வரும். அண்ட் தே வில் கம் பேக். அது வரைக்கும் ஐ ஹவ் டு வெயிட். ஸோ தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் கம்யூனிட்டி, ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி.